மதுவிலக்கு குறித்து ஜெயலலிதாவும் ஸ்டாலினும் தந்தி டிவியில் நேரடி விவாதம் நடத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பாஜகவின் இந்த கோரிக்கையை அதிமுகவும் திமுகவும் நிராகரித்துள்ளன. நாடு முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த தயாரா என்றும் அதிமுகவும் திமுகவும் கேள்வி எழுப்பியுள்ளன. இங்க இருக்கக்கூடிய சேனல் உள்ளவர்களுக்கு என்னுடைய வேண்டுதல், நாளை கழிச்சு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்களையும் திமுகவுடைய தளபதி அவர்களையும் ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க. பாண்டே போன்றவர்கள் கேள்வி கேளுங்க. எப்படியெல்லாம் நீங்கள் சீரழித்தீர்கள் தமிழகத்தை என்று சொல்லி நீங்க கேளுங்க. ரெண்டும் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்கல்ல, நாங்க விவாதத்திற்கு தயார் என்று சொல்லி, நாமளும் விவாதத்தை பார்க்கறதுக்கு நாமளும் தயார் தானே. மாண்புமிகு அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு சின்ன கேள்வி. பிஜேபி ஆள்ற எத்தனை ஸ்டேட்ல அவங்க மதுவிலக்கை கொண்டு வந்திருக்காங்க, அவர் விவாதிக்க தயாரா? குஜராத்ல மதுவிலக்குங்கிறாங்க. குஜராத்ல ஓப்பனாவே கிடைக்குது, ட்ரிங்க்ஸ் கிடைக்குது, எல்லா ஹோட்டல்லயும் பார் இருக்கு. இன்னைக்கு இந்தியாவை ஆண்டுட்டு இருக்கிறது யாரு? பிஜேபி. அப்படி அவங்க தமிழ்நாட்டில் மதுவிலக்கை கொண்டு வரணும்னு பிஜேபி பேசுறாங்க. இப்ப அவங்க தமிழ் பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க. ஆளக்கூடியவங்க பிஜேபி. இந்தியா பூரா கொண்டு வரலாமே, முதல்ல அவங்க இந்தியா பூரா கொண்டு வருவாங்களா? அதற்கு விவாதத்துக்கு வர சொல்லுங்க. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், எங்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள், தமிழகத்தின் முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னால் அதை செய்து முடிப்பார். பான் பராக்க ஒழிக்கிறேன்னு சொல்லி செஞ்சாங்க, லாட்டரியை ஒழிக்கிறேன்னு சொல்லி செஞ்சாங்க. தமிழ்நாட்டில் அம்மா சொன்ன மின்வெட்டை ஒழிப்பேன் என்று சொல்லி செய்தார்கள், செய்து காட்டினார்கள். அதே போலத்தான் இதையும் படிப்படியாக குறைப்பேன் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதை கண்டிப்பாக செய்வார்கள். எந்த காலத்திலும் அதிமுக பற்றி விமர்சனம் பண்ண பாரதிய ஜனதா தயவுசெய்து விமர்சனம் பண்ண வேண்டாம். இந்த கேள்வியெல்லாம் தேவையற்ற கேள்வி. இதை பற்றி ஒரே மேடையில் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மதுவிலக்கு 1971ஆம் ஆண்டில் திமுக ஆட்சி காலத்தில் ரத்து செய்யப்பட்டது. 74ஆம் ஆண்டு மறுபடியும் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது. அதுவும் திமுக ஆட்சி தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தான். ஆனால் 81ஆம் ஆண்டு மீண்டும் எம்ஜிஆர் வந்த பிறகு மதுவிலக்கை ரத்து செய்கிறார். இப்பொழுது உள்ள மது பழக்கம் அல்லது மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டு மீண்டும் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில். அதுதான் இன்றைக்கு தொடர்கிறது. அதைவிட மோசமாக முதலமைச்சர் ஜெயலலிதா அரசாங்கமே மது விற்பனைக்கு செய்வதற்குரிய வழிகளையும் கண்டுபிடித்து அரசாங்கமே இன்றைக்கு மது விற்றுக் கொண்டிருக்கிறது என்ற நிலையை உருவாக்கியவர் ஜெயலலிதா. இதிலே ஜெயலலிதாவோடு விவாதிப்பதற்கு ஒன்றுமில்லை, பொன் ராதாகிருஷ்ணன் அது குறித்து பேசுவதற்கும் ஒன்றுமில்லை. காரணம், அவர்கள் ஆட்சி செய்கிற எந்த மாநிலத்திலும் மதுவிலக்கு இல்லை.